السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக இந்த சந்தோஷமான இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் பெற்று வளர்த்து சீராட்டி இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு தந்த 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளை இந்த இடத்தில் பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதனுடைய ஹுத்துபாவை கேட்பதற்காக நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். எப்படி ஒரு மாத காலம் அல்லாஹுக்காக கட்டுப்பட்டு அல்லாஹுக்காக வேண்டி பசித்திருந்து அல்லாஹுக்காக இபாதத் செய்து அல்லாஹுக்காக நோன்பு நோட்டு அல்லாஹுக்காக வேண்டிய இஹ்லாஸோடு நடந்து கொண்டோமோ அந்த இபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செய்து இதற்கு பிறகும் இந்த மாதத்தில் பெற்ற பயிற்சிகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல பாக்கியத்தையும் அருளையும் உயர்வையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹி அல் ஜாமி என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 3882வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார். அவதானமாக கேளுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் என்பது என்று சொல்லுகிற போது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு கேட்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாவிட்டாலும் அவருடைய பேச்சை கேட்கிற போது அவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வுகளோடு கேட்க வேண்டும். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன், இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் யஷ்ஃபஆனி லி அப்தின் யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளையில் இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் இந்த குர்ஆனை ஓதிய இந்த நோன்பை பிடித்த மனிதனுக்காக அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அது வாதாடும், ஷஃபாஅத்து செய்யும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே யகூமு ஸியாம், நோன்பு எழும்பும், அல்லாஹ்விடத்தில் பேசும், யா ரப், யா அல்லாஹ், இதோ இந்த அடியானை பகல் முழுக்க பசியோடும் தாகத்தோடும் உனக்காக காத்திருக்க செய்தேன். பகல் முழுக்க ஆசைகளையும் உணர்வுகளையும் உனக்காக கட்டுப்படுத்தியவன் நான். அதனால் என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு மாத காலம் பிடித்தோமே இந்த நோன்பு, ஒரு மாத காலம் இறைவனுக்காக வேண்டி பசித்திருந்தோமே இந்த நோன்பு, ஒரு மாத காலம் இறைவனுக்காக வேண்டி பாவத்திலே இருந்து தூரமாகினோமே இந்த நோன்பு, ஒரு மாத காலம் இபாதத்துக்களை தேடி தேடி தூக்கங்களை எல்லாம் துளைத்து இறைவனுக்காக செய்தோமே இந்த நோன்பு, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நாளை மறுமையுடைய நாளையில் ஒரு லோயராக ஒரு வக்கீலாக எனக்கும் உங்களுக்கும் வாதாடும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர். குர்ஆன் அல்லாஹுவோடு பேசும், குர்ஆன் அல்லாஹுவோடு பேசும். அந்த குர்ஆன் சொல்லும், யா ரப், யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்தை இரவு நேரத்தில் நான் இல்லாமலாக்கி உன்னுடைய வேதம் இந்த குர்ஆனை ஓதுவதற்காக இந்த மனிதனை நான் இந்த பூமியிலே வளர்த்தெடுத்தேன். இவன் என்னை இரவு நேரங்களில் தூக்கத்தை எல்லாம் மறந்து
என்னை ஓதுகிற ஒரு மனிதனாக இருந்தான் யா அல்லாஹ். அதனால் இவனுடைய விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் அல்லாஹ்விடத்தில் பேசும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான ஒரு இபாதத்தை நோற்றுவிட்டு, சாதாரணமான ஒரு குர்ஆனை ஓதிவிட்டு இந்த இடத்தில் நானும் நீங்களும் ஒன்று சேரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாத காலம் பிடித்திருக்கிற நோன்பு மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் பேச இருக்கிறது. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஓதிய குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணத்தின் பிறகும் உங்களுடைய மரணத்தின் பிறகும் அல்லாஹ்விடத்தில் பேசுகிற ஒரு நல்லதொரு செய்தியை இந்த பூமியில் செய்துவிட்டுத்தான் காத்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனம் 2வது அத்தியாயத்தின் 284வது வசனம், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துഖுஃபுஹு யுஹாசிபுக்குமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வ இன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் உங்களுடைய உள்ளத்தில் வெளிப்படையாக இருப்பதையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நாளையில் விசாரிப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய உடனே ஆருயிர் சஹாபாக்கள், உயிரை கொடுத்தவர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தவர்கள், அருமை தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு மேல் எங்களால் முடியாது யா ரசூலுல்லாஹ். உயிரை கொடுக்க சொன்னீர்கள், உயிரை கொடுத்தோம். ஊரை இழக்க சொன்னீர்கள், ஊரை இழந்தோம். பொருளாதாரத்தை கொடுக்க சொன்னீர்கள், பொருளாதாரத்தை கொடுத்தோம். தொழச் சொன்னீர்கள், தொழுதோம். ஹஜ் செய்ய சொன்னீர்கள், ஹஜ் செய்தோம். எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தோம் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வோ இந்த வசனத்தில் பேசுகிற போது வானத்திலும் பூமியிலும் இருப்பதை அல்லாஹ் அறிகிறான். உங்களுடைய மனதுக்குள் ஒளித்திருக்கிற பாவத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய மனதில் ஒளித்து வைத்திருப்பதை எல்லாம் நாளை மறுமையிலே இறைவன் விசாரணை செய்தால், நாளை மறுமையிலே அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் எங்களால் தாங்க முடியாத யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபிய சமூகத்தை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் யூதர்களும் முனாஃபிக்குகளும் நயவஞ்சகர்களும் இந்த உலகத்திலே சொன்னதை போல நீங்கள் எல்லாம் சொல்ல போகிறீர்களா? சமிஅனா வஅஸைனா, கேட்டோம் மாற்றம் செய்தோம் என்று சொல்ல போகிறீர்களா? குல், நீங்கள் சொல்லுங்கள், சமிஅனா வஅதானா குஃப்ரானக் ரப்பனா வ இலைக்கல் மசீர். நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம், எங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயத்தின் 285 286வது வசனத்தை அல்லாஹ் இந்த மண்ணுக்கு மேலே இறக்கி வைத்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்போது நானும் நீங்களும் இருக்குகிற இந்த நேரம் அல்லாஹ் தஆலா நானும் நீங்களும் செய்த பாவங்கள், நானும் நீங்களும் செய்த அநியாயங்கள், நானும் நீங்களும் செய்த அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து ஒரு மாத காலம் அல்லாஹுக்காக நோன்பு நோற்று, அல்லாஹுக்காக தொழுது, இரவு நேரத்தில் எழுந்திருந்து தூக்கத்தை தொலைத்து நானும் நீங்களும் கட்டுப்பாடோடு செய்த இந்த இபாதத், இந்த புண்ணியம், இந்த பாக்கியம் இந்த பெருநாளோடு விட்டு போகுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை போல சூரத்து தாரியாத் 55வது அத்தியாயத்தில் வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே மூமின்களுக்கு நீங்கள் உபன்யாசம் செய்யுங்கள், மூமின்களுக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று சொல்கிறான். ஒரு மாத காலம் இந்த பள்ளி நாள மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசும். இந்த பள்ளியில உள்ள வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசும். இந்த பள்ளியிலே நானும் நீங்களும் செய்த சுஜூதுகள் அல்லாஹ்விடத்தில் பேசும். இந்த பள்ளியில் நானும் நீங்களும் தொழுத தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் பேசும். ஒரு மாத காலம் என்னையும் இந்த உலகத்தில் அவன் இந்த உலகத்தில் வாழுகிற போது இபாதத்தோடு வாழ்ந்தான். முடிந்ததும் எனக்கும் பள்ளிக்கும், எனக்கும் இபாதத்துக்கும், எனக்கும் நோன்புக்கும், எனக்கும் தர்மத்துக்கும், எனக்கும் உறவுகளுக்கும், எனக்கும் இன்னொரு காரியத்துக்கும் தூரமாகிய மனிதனாக நின்றான் என்று இந்த நாள மறுமையுடைய நாளையில் இத்துணையும் சாட்சி சொல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த ஒரு மாத காலத்தில் எத்தனையோ பயான்களை கேட்டோம், எவ்வளவோ தூரம் குர்ஆனை ஓதினோம். ஆனால் கேட்ட பயான்கள் இதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த போகிறோமா? இறைவன் சொல்லுவதை போல பிரயோஜனம் அளிக்க போகிறதா இல்லையா என்பதை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வசனங்களையும் படிக்க படிக்க நானும் நீங்கள் பயந்து கொண்டு இந்த உலகத்தில் இபாதத்துக்கள் செய்தோம். இந்த சமூகத்திலே ஏகத்துவத்துடைய எழுச்சிக்கு பிறகுதான்
ஜக்காத் என்றால் என்ன என்ற அறிவு இந்த சமூகத்துக்கு வந்தது. ஏகத்துவத்துடைய எழுச்சிக்கு பிறகுதான் கியாமுல் லைல் என்றால், ஏகத்துவத்துடைய எழுச்சிக்கு பிறகுதான் இறுதி 10 நாங்கள் லைலத்துல் கத்ரை 27வது அல்ல 10 நாளும் தொடராக நாங்கள் தேட வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்தது. ஒரு காலத்தில் ஜக்காத்தை கொடுத்தார்கள், பெரிய ஒரு தாப்பை இருக்கும், கட்டி வைத்திருப்பார்கள், மக்கள் வீதியோரங்களிலே நிற்பார்கள், 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து விட்டு சந்தோஷப்பட்டார்கள். பிழை என்றோம், அல் குர்ஆன் வசனத்தை ஓதினோம். சூரத்துல் பக்கரா, சூரத்துத் தௌபா 9வது அத்தியாயத்தின் 34, 35, 36வது வசனங்களை ஓதினோம். யாரெல்லாம் வல்லதீன யக்னிசூன ஸஹப வல் ஃபில்லா, யாரெல்லாம் தங்கங்களையும் வெள்ளிகளையும் சேர்த்துக் கொண்டு லா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யாமல் இருக்கிறார்களோ, இந்த தங்கங்களும் இந்த வெள்ளிகளும் நாளை மறுமையுடைய நாளையிலே நரக நெருப்பிலே காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நெத்திகளிலும் விலாக்களிலும் முதுகுகளிலும் ஒத்தனம் போடப்படுகிற போது சொல்லப்படும், இதுதான் உங்களுடைய சொத்து என்று சொல்லப்படும் என்ற திருக்குர்ஆனிய வசனத்தை இந்த சமூகத்துக்கு சொன்ன போது ஜக்காத்தை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி 10 ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் எல்லாம் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்ற போது 27ஆம் அன்று இரவு தேடிய உறவுகள் எல்லாம் விட்டு 27ஐ முக்கியத்துவப்படுத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ் கடைசி 10 கியாமுல் லைலை இந்த சமூகம் தொழ ஆரம்பித்தது. இப்படியான ஒரு வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு குர்ஆன் ஊடாக சுன்னா ஊடாக தந்தான். இந்த குர்ஆன் தான் இந்த ரமலானை விடவும் சிறந்தது என்பதை மறந்து விடாமல், ரமலான் மாத்திரம்தான் முடிந்திருக்கிறது, இபாதத் முடியவில்லை, ரமலான் மாத்திரம்தான் விடைபெறுகிறது, கியாமுல் லைல் விடைபெறவில்லை, ரமலான் மாத்திரம்தான் முடிவடைகிறது, குர்ஆன் முடிவடையவில்லை, ரமலான் மாத்திரம்தான் முடிவடைகிறது, கட்டுப்பாடுகளோ ஹலால் ஹராமுடைய விடயத்திலோ மாற்றம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தில் நானும் நீங்களும் பக்குவமாக நடந்து கொண்டோம், இறைவனிடத்தில் நிறைய பிரார்த்தனைகள் செய்தோம். அல்லாஹுக்காக வேண்டியோ அல்லது எங்களுடைய கணவனுக்காக வேண்டியோ அல்லது எங்களுடைய மனைவிக்காக வேண்டியோ எவ்வளவோ விட்டு கொடுத்து இறைவனுக்காக இந்த பூமியிலே நடந்து கொண்டோம். ஆனால் இன்ற பெருநாள் தினம் என்பது முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டிய தினம். உங்களுடைய தாயும் உங்களுடைய தந்தையும் உயிரோடு இருந்தால் அவர்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கடமை. அவர்களை போய் சும்மா சாட்டுக்காக முத்தமிட்டு வந்துவிட்டு நாங்கள் எல்லாம் திருப்தி காண்பதை விட அவர்களுக்கு என்ன கடமையோ அதை செய்ய வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய உறவுகள், அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய அன்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. என்னையும் உங்களையும் நீங்களும் செய்த இபாதத் நாளை மறுமையிலே குடும்ப உறவு தடையாக வந்துடக் கூடாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த உறவு எழும்பி பேசும். அல்லாஹ்வுடைய அரசோடு சம்பந்தப்பட்டது இந்த உறவு, ஈமானோடு சம்பந்தப்பட்டது இந்த உறவு, அல்லாஹ்வுடைய அரசிலே கொள்கை வைக்கப்பட்டது இந்த உறவு, சுவர்க்கத்துக்கு தடையாக இருப்பது இந்த உறவு. இந்த உறவை முறித்துவிட்டு இபாதத் செய்து தொழுது கியாமுல் லைலை தொழுது நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி எந்த விதமான ஃபாயிதாவும் கிடையாது என்பதை மறந்து விடாதீர்கள். உறவுகளோடு நல்ல முறையில் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். என்னாலோ உங்களாலோ யாராவது அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இழிவோ இந்த உலகத்தில் நஷ்டமோ பிரச்சனை அல்ல, மறுமையின் இழிவும் மறுமையின் நஷ்டமும் தான் அது நிரந்தரமானது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காலில் விழுந்து அன்று பிலால் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்ட சமூகம். காரணம், மறுமை நாசமாகிவிடக் கூடாது என்பதற்காக உயர்ந்த சமூகம். நானும் சொல்கிறேன், அன்று சஹாபிய சமூகம் நடந்ததை போல என்னாலோ உங்களாலோ யாரோ ஒரு உறவு பாதிக்கப்பட்டிருந்தால் உலகத்தில் தீர்த்துக் கொள்வோம். நாளை மறுமையிலே மல் முஃப்லிஸ் தத்ரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்திலே இருந்து நோம்போடு தொழுகையோடு ஜக்காத்தோடு தான தர்மங்களோடு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருப்பார்கள். இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வருவார், யா ரப் யா அல்லாஹ், இதோ சத்தமஹாதா வதரபஹாதா, ஏசினான் யா அல்லாஹ், அடித்தான் யா அல்லாஹ், பேசினான் யா அல்லாஹ், அவதூறு சொன்னான் யா அல்லாஹ், எனக்கு வீணான பாவங்களில் என்னை இவன் இழுத்து கொண்டு போனான் யா அல்லாஹ் என்று நாளை மறுமையில் நின்னுடைய இபாதத்தையும் உங்களுடைய இபாதத்தையும் கொடுக்க நேரிடும் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு இன்றைக்கு உலகத்தில் உயிரோடு இருக்கிற போது அதற்கெல்லாம் நானும் நீங்களும் பிரயச்சனம், நானும் நீங்களும் தௌபாவை செய்து கொள்வதோடு அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இறுதியாக என்று இறுதிதான் இது. கடைசியாக என்ன சொல்கிறேன் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த ஊர் மக்களுக்கு நிறைய பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு வேளை சொல்லுவார்கள், நீங்கள் கொடுக்கிற தான தர்மம் தான் உங்களை பலாய் முசிபத்திலே இருந்து பாதுகாக்கும் என்று சொல்வார்கள். எத்தனையோ ஊர்களில்
எத்தனையோ கிராமங்களில், எத்தனையோ பேர் போன நகரங்களில் எவ்வளவோ அழிவுகளும் எவ்வளவோ சோதனைகளும் வந்த போதெல்லாம் அல்லாஹ் இந்த மண்ணையும் இந்த மண்ணிலே உள்ள மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறான் என்பது ஏதோ கல்புக்கு தருகிறது. அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். காரணம், உண்மையில் எவ்வளவு தடவை இந்த பள்ளியிலே எழும்பி தர்மம் கொடுங்கள் என்று கேட்டாலும், ஒரு கவரை தந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்று கேட்டாலும், இந்த பள்ளி வேலை நடக்கிறது இதற்கு உதவி செய்யுங்கள் என்றாலும், நீங்கள் என்ன செய்தாலும் பிரச்சனை அல்ல, நீங்களும் நிர்வாகமும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு, நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சிரித்த முகத்தோடன் இறைவனுக்காக கொடுத்த மக்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இந்த ரமலானிலும் உங்களிடத்தில் தர்மம் கேட்ட போது மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நிறைய ஆலிம்களுடைய, நிறைய ஆலிமாக்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தி பார்த்தீர்கள். அல்லாஹ் உங்களை மறுமையில் அவனுடைய சன்னிதானத்தில் நிச்சயமாக அவன் உங்களை சந்தோஷப்படுத்துவான் என்பதை ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு சிறப்பான முறையில் இந்த ரமலானிலும் இந்த ரமலானுக்கு முன்னரும் நிறைய கேட்ட போது தாராளமாக ஏராளமாக ஏழைகள், எளியவர்கள், தனவந்தர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் நான் ஒரு நபரை கண்டேன். ஒரு தர்மத்தை பற்றி பேசியவுடன் சாதாரண ஒரு மனிதர், கூலி வேலை கூட செய்வதற்கு சிரமமான மனிதர் வீட்டுக்கு போனார். குத்துபா முடிந்ததும் 5000 ரூபாய் சல்லியை கொண்டு யாருக்கும் தெரியாமல் போட்டுட்டு போனார். பார்க்கிற போது அவரை பார்த்தால் தர்மம் செய்கிற மனிதர் என்றே தெரியாது. நான் அவரை நினைத்து கொண்டேன், அல்லாஹ் மன்னிக்கோணும், இவர் எங்கேயாவது ஹதியா கேட்கிற மனிதரோ என்று தோற்றம் இருந்துச்சு. அதாவது இறைவன் சொல்லுகிற போது அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், இவர்களை பார்த்தால் தனவந்தர்களோ என்று நினைத்துக் கொள்வார்கள் என்று சொல்வதை போல சிலருடைய தோற்றம் அப்படி இருந்தாலும் வாரி வழங்குகிற வள்ளல் நிறைந்த ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா உயர்த்த வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும். அத்துணைக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைர். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. இறுதியாக பெருநாள் என்று வருகிற போது இறை தூதருடைய சுன்னா, பிலால் அவர்களை கூப்பிடுவார்கள். பிலால் ஆடையை பிடித்து கொண்டு வருவார்கள். பெண்கள் கழுத்துகளிலும் காதுகளிலும் கிடந்ததை தான தர்மமாக கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், பெண்களே உங்களை நரகத்தில் அதிகமாக கண்டேன், தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். அதனால ஆண்களுக்கு இது இல்லை என்பது அர்த்தம் அல்ல. எல்லாருக்கும் சேர்த்துத்தான் இந்த தர்மத்தை கொடுத்து இந்த பெருநாளில் சந்தோஷமாக மனதுக்குள் இருக்கிற குரோதங்களையும் விரோதங்களையும் மறந்து கட்டி அணைக்கிற போது கல்பாலும் உள்ளத்தாலும் உதடாலும் பேசி சந்தோஷப்படுகிற நல்ல உறவுகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய காலத்தில் பற்ற பயிற்சிகளை, கட்ட பாடங்களை மரணம் வரைக்கும் அல்லாஹு தஆலா எடுத்து நடக்குகிற நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி இந்த புனிதமான பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, கபறுகளில் வாழுகிற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து, மண்ணுக்கு மேலே வாழுகின்ற தாய் தந்தையுடைய ஆயுள்களை அல்லாஹு தஆலா நீடித்து வைக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.